ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க விடிய காலையிலே கொண்டு வந்து இத எப்படியாவது ரெடி பண்ணி குடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஓகே அங்கிள், நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் ஜூலை மாசம்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ஏரியா கார்னர்ல வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஷாப் இருக்குது. அங்க இந்த ஃபேன் ஓடல அப்படின்னு சொல்லி குடுத்தாங்க. அவங்க வந்து காயில் கட்டணும் அப்படின்னு சொல்லி அது எல்லாமே பார்ட் பார்ட்டா கழட்டிட்டாங்க. ஸோ மோட்டருக்கு வந்து காயில் கட்டிட்டாங்களாம். ஆனா அத வந்து எப்படி அசெம்பிள் பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. அங்கிளும் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து வெயில் டைம் ஆயிருச்சு அப்படிங்கிறதுனால அங்க சண்டை போட்டு இது எல்லாமே வாங்கிட்டு வந்து என்கிட்ட குடுத்துட்டாங்க. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள எப்படியாவது ரெடி பண்ணி குடுங்க. குழந்தை இருக்குது. ஸோ அது வேர்வையில ரொம்ப அழுகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே அங்கிள், நான் ஈவினிங்குள்ள எப்படியும் ரெடி பண்ணி குடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இதுல எல்லாமே கரெக்ட்டா இருக்குது. ஆனா ஒரு சில ஸ்க்ரூவெல்லாம் நெறைய மிஸ் ஆகுது. அப்புறமா கெப்பாசிட்டர் 2 வரும். அந்த 2மே இதுல இல்ல. அங்கிள் வந்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் போட்டுக்கங்க. நான் வந்து உங்களுக்கு ஃபைனல் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப இதோட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது ஏகப்பட்ட அழுக்கா இருக்குது. நான் எல்லாமே வாட்டர் வாஷ் பண்ணி காயறதுக்காக ஒரு ஓரமா வச்சிருக்கிறேன். இது காயறதுக்குள்ள நம்ம மோட்டார்ல இருந்து ஒரு ஒர்க்கா பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்ப மோட்டார்ல வந்து நான் கியர் பாக்ஸ வந்து ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த கியர் பாக்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன் வந்து 180 டிகிரிக்கு ரொட்டேஷன் ஆகுறதுக்காக இதுதான் ஹெல்ப் பண்ணும். இது எந்த அளவுக்கு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல் டைட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது ரெடி ஆயிருச்சு. மோட்டார வைக்கிறதுக்காக ஃபேனோடைய ஸ்டாண்ட் எடுத்து வச்சிருக்கிறேன். அது வந்து எவ்வளோ கிளியரா இருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டேன். ஸோ வயரிங் எல்லாமே கொஞ்சம் ஓரளவு கரெக்ட்டா தான் இருக்குது. அதெல்லாம் எதுவுமே கட் ஆகல. என்ன ஒண்ணுன்னா கெப்பாசிட்டர் மட்டும் தான் இல்ல. எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் நம்மளுக்கு பொறுமைங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதே மாரி பொறுமையா பண்ணோம்னா நம்மளுக்கு ரீவொர்க் எதுவுமே வராது. மோட்டார் எடுத்து நான் ஃபிட் பண்ணிக்கிட்டேன். அது ஸ்க்ரூவ போட்டு எந்த அளவுக்கு டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல் டைட் பண்ணி ஃபேன் ரொட்டேஷன் ஆகுறதுக்காக ஒரு சின்ன பிளேட் ஒண்ணு குடுத்துருப்பாங்க. அது கியர் பாக்ஸ்ல வச்சு அதையும் ஃபுல் டைட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதோட ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. 3 வயர்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபேஸ், நியூட்ரல் அப்புறமா அர்த்திங். இது 3க்குமே கனெக்ட் பண்ற மாரி எல்லோ, ரெட், பிளாக் அந்த மாரி எடுத்திருக்கிறேன். மோட்டார்ல இருந்து வர வயர்ல வந்து எந்த அளவுக்கு டைட்டா முறுக்க முடியுமோ முறுக்கிட்டு அதுல வந்து ஹீட்டிங் ஸ்லீவ போட்டுக்கிட்டேன். அதுல வந்து லைட்டா ஃபயர் காமிச்சோம்னா அது வந்து நல்லா டைட்டா இறுகி பிடிச்சுக்கிறோம். இப்போ வயர வந்து நம்ம ஃபேன் உள்ளக்க கூட இழுத்துக்கலாம். நீங்க நினைக்கலாம் என்ன கெப்பாசிட்டர்ன்னு குடுக்கலையே அப்படின்ட்டு. மேல குடுக்கலாம். சப்போஸ் ஃபேன் ஓடும்போது அது ஹீட் ஆச்சுன்னா காயிலும் அடி வாங்கும். அதுக்காக நான் வந்து கெப்பாசிட்டர வந்து கீழ கனெக்ஷன் குடுக்க போறேன். வயர இழுத்தாச்சு. இப்ப ஸ்விட்ச்ல இருந்து நியூட்ரல் லைன் வரும். அதுல வந்து ஒரு ஹீட்டிங் ஸ்லீவ் உள்ள போட்டுட்டு அத ஃபுல் டைட் பண்ணிக்கிறேன். இது வந்து பவர்ல இருந்து டைரக்ட் லைன் வரப்போறது. ஸோ இது வந்து கையிலேயே முறுக்கிக்கிறேன். முறுக்கிட்டு ஹீட்டிங் ஸ்லீவ வந்து இழுத்து விட்டுட்டு அதுல வந்து லைட்டா ஃபயர் காமிச்சுக்கிறேன். இப்போ அவ்வளோதான். நியூட்ரல் லைன் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. கடையில இருந்து 2 கெப்பாசிட்டர் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரூ. 40, ஒயிட் கலர்ல இருக்கிறது ரூ. 70. இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் சின்னதா இருக்கும், இந்த பக்கம் பெருசா இருக்கும். இதுல இருந்து தான் நமக்கு ஸ்பீட் அட்ஜஸ்ட்மென்ட் ஆகும். ஒயிட் கலர் கெப்பாசிட்டர் ஒண்ணு எடுத்துக்கிறேன். அதுல அந்த எல்லோ கலர் வயர் உள்ளக்க ஒரு ஹீட்டிங் ஸ்லீவ உள்ள போட்டுட்டு, அத வந்து கையிலே நல்லா டைட்டா முறுக்கி விட்டுக்கிறேன். முறுக்கி விட்டுட்டு நம்ம அது மேல அந்த ஹீட்டிங் ஸ்லீவ இழுத்து விட்டுறலாம். இப்போ நம்மளுக்கு மீதி ஒரு வயர் இருக்கு. அதுல துண்டான ஒரு வயர வச்சுட்டு அத முறுக்கிக்கிறேன். அது உள்ளக்க ஒரு ஹீட்டிங் ஸ்லீவையும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம கையில அத எந்த அளவுக்கு ஃபுல் டைட் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு ஃபுல்லா டைட்டா அத முறுக்கி விட்டுக்கலாம். முறுக்கி விட்டதுக்கு அப்புறமா அந்த ஹீட்டிங் ஸ்லீவ அந்த முறுக்கி விட்டுருக்கிறோம் இல்லைங்களா, அது மேல இழுத்து விட்டுறலாம். அவ்வளோதான். இப்ப இது மேல வந்து நம்மளுக்கு லைட்டா ஃபயர் காமிச்சோம்னா, இதோட ஒர்க் முடிஞ்சது. லைட்டா ஃபயர் காமிச்சாலே போதும். ரொம்ப அதிகமா காமிச்சிட்டோம்னா, அது ஒரு மாரி அசிங்கமாயிரும். ஓட்டை விழுந்துரும். அவ்வளோதான். இப்ப இதோட ஒர்க் முடிஞ்சது. இப்ப இத உள்ள வச்சு ஒரு ஸ்க்ரூ போட்டு அந்த கெப்பாசிட்டர வந்து உள்ளுக்குள்ளே நான் வந்து எவ்வளோ ஃபுல் டைட் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு ஃபுல் டைட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ இதோட ஒர்க்கும் முடிஞ்சது. எக்ஸ்ட்ரா இருக்கிற வயர்லாம் நம்ம உள்ள தள்ளி விட்டுறலாம். இப்போ மீதி இருக்கிற வயர்ல வந்து அந்த கிரீன் கலர்ல ஒரு கெப்பாசிட்டர் சொன்னேன் இல்லைங்களா, அத நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இதுல ஒரு மெத்தட் இருக்குது. இதுல இடைவெளிய வந்து நீங்க கொஞ்சம் கூர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சைடு வந்து பெருசா இருக்கும். இடது பக்கமா பார்த்தீங்கன்னா சின்னதா இருக்கும். அந்த பெருசா இருக்கிற இடைவெளியில தான் நம்ம வந்து மெயின் பவர் லைன குடுக்கணும். மீதி இருக்கிற அந்த 2 லைன்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பீட் கண்ட்ரோலர் இருக்கு இல்லைங்களா, அதோட கனெக்ஷன் வந்து அந்த மீதி 2 லைன்ல குடுக்கணும். அதையும் நான் இப்ப லைவாவே செஞ்சு காட்டுறேன். இப்போ ஸ்விட்ச்ல இருந்து ஒரு 3 வயர்ஸ் இருக்கு. அந்த ஒரு வயர்லயும் பார்த்தீங்கன்னா, ஹீட்டிங் ஸ்லீவ வந்து உள்ள போட்டுக்கிறேன். இந்த கிரீன் கலர் கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா, சரியான ஹீட் ஆகும். அந்த ஹீட்ட அப்சர்வ் பண்றதுக்காக தான் இந்த ஹீட்டிங் ஸ்லீவ நம்ம உள்ள போடுறோம். இப்போ வந்து அந்த கெப்பாசிட்டர்ல பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன இடைவெளி இருக்கும் இல்லைங்களா, அதுல வந்து ஒரு பிளாக் கலர் வயர போட்டு முறுக்கிக்கிறேன். சும்மா நம்ம கையிலேயே முறுக்குனாலே போதும். சால்டரிங்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்ல. சென்டர்ல வந்து ரெட் கலர் வயர குடுத்துக்கிறேன். அதையும் கையிலேயே பார்த்து ஓரளவுக்கு டைட்டா முறுக்கிக்கிறேன். இப்போ நம்மகிட்ட 2 வயர் இருக்கு. ஒண்ணு மோட்டார்ல இருந்து வர ரெட் கலர் வயரு, இன்னொன்னு ஸ்விட்ச்ல இருந்து வர ரெட் கலர் வயரு. இதான் டைரக்ட் பவர் லைனு. ஆல்ரெடி ஹீட்டிங்
ஸ்லீவ உள்ள போட்டிருக்கிறோம். ஆனாலும் நம்ம வந்து அந்த பெரிய இடைவெளி இருக்கும் இல்லைங்களா? அந்த கடைசில வந்து அது உள்ளக்க விட்டு கையில எந்த அளவுக்கு டைட்டா முறுக்க முடியுமோ முறுக்கிக்கலாம். அவ்வளோதான் இப்ப இதோட ஒர்க் முடிஞ்சது. இப்ப வந்து ஹீட்டிங் ஸ்லீவ் வந்து அங்கங்க ஒண்ணு இருக்குது இல்லைங்களா? அந்த ஹீட்டிங் ஸ்லீவெல்லாம் பார்த்தீங்கன்னா, அத டைரக்ட்டா கொஞ்சம் ஓரளவுக்கு சால்டரிங் பண்ணணும்னா கூட பண்ணிரலாம். எனக்கு வந்து சால்டரிங் பண்றது நல்லதுன்னு தோணுது. அதனால நான் வந்து எல்லாத்துலயும் லைட்டா சால்டரிங் பண்ணிக்கிறேன். சால்டரிங் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, அந்த ஹீட்டிங் ஸ்லீவெல்லாம் அது மேல அப்படியே இழுத்து விட்டுக்கிறேன். இந்த மாரி இழுத்து விட்டுக்கிறேன். பொறுமையா பண்ணுங்க. அப்புறம் வயர் வந்து நம்ம குடுத்துருக்கிறதெல்லாம் கட் ஆயிரும். ஸோ, இந்த அளவுக்கு பொறுமையா நம்ம அது மேல இழுத்து விட்டுறலாம். இழுத்து விட்டதுக்கு அப்புறமா லைட்டா கொஞ்சமா நம்ம வந்து அது மேல ஃபயர் காமிச்சோம்னா போதும். அது கொஞ்சம் டைட்டா பிடிச்சுக்கும். ஏன்னா இந்த கல்லு வந்து சரியா சூடாகும். அதனால அந்த சூடெல்லாம் அப்சர்வ் பண்றதுக்காக தான் நம்ம இந்த ஹீட்டிங் ஸ்லீவ போட்டிருக்கிறோம். இப்ப இந்த 3 லைனுக்குமே நம்ம வந்து ஹீட் காமிச்சாச்சு. ஹீட்டிங் ஸ்லீவும் நல்லா டைட்டா பிடிச்சுக்கிச்சு. இந்த கெப்பாசிட்டர் வந்து எந்த ஒரு வயர்லயும் படக்கூடாது. படாத அளவுக்கு நான் வந்து சைடுல வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு டைட்டா ஸ்க்ரூ பண்ண முடியுமோ பண்ணிருங்க. வயர் இது மேல படாத அளவுக்கு நல்லா டைட்டா உள்ள தள்ளி விட்டுருங்க. இப்ப இது மேல இதோட பாடி பேனல வச்சு நம்ம அதையும் ஸ்க்ரூ பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போ அவ்வளோதான் இதோட ஒர்க் முடிஞ்சது. இனி படிப்படியா ஒவ்வொன்னா அசெம்பிள் பண்ணிரலாம். அந்த ஸ்டாண்டுல தூக்கி நம்ம ஃபிட் பண்ணியிருக்கிற மோட்டர தூக்கி உள்ள வச்சுட்டேன். அப்புறமா லெஃப்ட் சைடு 1, ரைட் சைடு 1ன்னு 2 ஸ்க்ரூ தான் குடுத்துருக்காங்க. அதுவும் ஃபுல் டைட் பண்ணிக்கிட்டேன். மோட்டர்ல வர அந்த ஒரு பேனலையும் வச்சுட்டு அதையும் ஃபுல் ஸ்க்ரூ டைட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதுக்கு பின்பக்கமா வர ஒரு பேனலையும் போட்டு அதுவும் டைட் பண்ணிக்கிட்டேன். அது மேல வந்து ஒரு சின்னதா ஒரு நேப் வரும். அதையும் போட்டு நம்ம கையிலே அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம சுத்தணும். சுத்துனோம்னா அது டைட் ஆயிரும். அவ்வளவுதான். இப்போ ரெக்கைக்கான வளைய வச்சிரலாம். இது மேல ஒரு பிளாஸ்டிக் வரும். அந்த பிளாஸ்டிக்க வச்சு அதையும் ஃபுல் டைட் பண்ணிக்கிறேன். இப்போ அதோட சாஃப்ட்வேர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு ஸ்க்ரூ குடுத்துருக்காங்க. அத நான் கழட்டிக்கிறேன். கழட்டுனதுக்கு அப்புறமா இதுல வந்து ரெக்க வரும். அந்த ரெக்கைய வச்சு அது வந்து டைட்டா அப்படியே உள்ள தள்ளிக்கலாம். அவ்வளவுதான். வச்சதுக்கு அப்புறமா இந்த ரெக்கைக்குன்னு பார்த்தீங்கன்னா, டைட் பண்றதுக்காக அட்ஜஸ்ட்மென்ட்ல ஒரு சின்னதா ஒரு பிளாஸ்டிக் குடுத்துருப்பாங்க. அது ஆன்டி கிளாக் வைஸ் உல்டாவா சுத்துனோம்னா அதுவும் ஃபுல் டைட் ஆயிரும். அவ்வளவுதான். இதுக்கான டைட் பண்றதுக்கான ஒரு பெல்ட் வரும். அது கையோட நம்ம எப்பவே போட்டுக்கிறது நல்லது. அத ஓரளவுக்கு நம்ம வச்சுட்டு, இது மேல ஃப்ரண்ட் சைடு வர வலைய இது மேலயே வச்சுக்கலாம். இப்பதான் நான் வந்து இதோட பிராண்டே பார்க்குறேன். இது வந்து பஜாஜ் ஃபேனு. ஸோ, இப்போ வந்து நம்ம இத மாட்டி முடிச்சுட்டோம். அவ்வளவுதான். இப்போ இத ஓரளவுக்கு ஸ்க்ரூல லைட்டா டைட் பண்ணா போதும். ரொம்ப டைட் பண்ணீங்கன்னா அப்ப அறுந்து போயிரும். அவ்வளவுதான். டோட்டலாவே அசெம்பிள் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இத வந்து செக் பண்ணி பார்த்துரலாம். பார்க்கவே ரொம்ப அழகா லுக்கா இருக்குது. இப்போ ஆன் பண்ண போறேன். இப்போ வந்து 3 ஸ்பீடுல இருக்குது. அதாவது கொஞ்சம் குறைவான ஸ்பீடு. செக் பண்ணும்போது நம்ம வந்து 3ல இருந்து ஆரம்பிக்கிறது தான் ரொம்ப நல்லது. காத்தும் ரொம்ப நல்லா வருது. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீடு அதிகமா வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு வந்து இதுவே ஓகேன்னு தான் தோணுது. ஏன்னா காத்து அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா வருது. அதாவது ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு வரும் இல்லைங்களா? 3 தான் ரொம்ப குறைவான ஸ்பீடு. இப்போ செகண்டுல வச்சிருக்கிறேன். நல்லா காத்து வருது. இப்போ ஃபர்ஸ்ட்டுல வச்சிருக்கிறேன். அவ்வளோதான். இன்னும் ஸ்பீடா காத்து வருது. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப நல்லாவே ரெடி பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருக்கு? கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல புதுசா பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. சோலி முடிச்சு.